ஹாய், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணி அந்த அவுட்லைன்லேருந்து நம்ம ஷேடிங் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் பிக்சர் எடுத்திருக்கேன். அந்த பிக்சருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்கும்போதே லைட் கலராக கொடுத்துக்கோங்க. இப்போ ரெட் அப்படின்னா அந்த ரெட் கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் கலரில் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் டார்க் பிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எதுக்காக வந்து நம்ம லைட்டாக கலர் கொடுக்கணும் அப்படின்னா லைட் கலர் மேலே நம்ம லைன்ஸ் போடும்போது தான் வந்து அது நல்லா தெரியும். டார்க் கலர் மேலே லைன்ஸ் போடும்போது தெரியாது. அதனால் நான் அந்த டார்க் பிங்க் மேலே திருப்பி ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லைட் கலரில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். சென்டரில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே இருக்க இதில் வந்து நம்ம 2 விதமாக ஷேட் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா இப்போ நம்ம உள்ளே வந்து நம்ம பிங்க்கு கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம அந்த லைன் ஷேட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஒரே ஒரு லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லீஃப்க்கு வந்து நம்ம உள்ளே தான் எதுவும் கலர் இல்லாமல் டைரெக்டாக ஒரு அவுட்லைன் வரைஞ்சி அதிலேருந்து நம்ம ஷேடிங் கொடுத்துருப்போம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ 2ம் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் அவுட்லைன் வந்து நான் ரெட் கலரில் வந்து போட்டுட்டேன். இதுக்கப்புறமா அந்த அவுட்லைன் மேலே நீங்கள் திருப்பியும் வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் லைன்ஸ் இழுத்துடும்போது அது மேலே திருப்பியும் வந்து ரெட் கலரில் நான் வந்து இதில் அவுட்லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அவுட்லைன் மேலே இருந்து நான் 0 இல்லைன்னா நம்பர் 2 ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அவுட்லைன்லேருந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம உள்ளே வர மாதிரி நம்ம ஷேட் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கனாவே வந்து நமக்கு ஒரு ஷேட் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருந்த கலரை விட கொஞ்சம் நமக்கு ஒரு டார்க்கான இது வந்து அந்த அவுட்லைன் கிட்ட வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லா பெட்டல்ஸ்க்குமே வந்து நம்ம ஷேட் பண்ணி விடுறோம். இதுவே நீங்கள் லோட்டஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பிங்க் வர மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா உள்ளே பிங்க் கொடுத்துட்டு அதுக்கு லைன் வந்து ஒயிட் கலரில் வர மாதிரி லைன்ஸ் போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ செம்பருத்தி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து செம்பருத்திக்கும் வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு லைன்ஸ் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2-3 டைம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கேளுங்க. ஒரு ஃப்ளார் இல்லை இன்னொரு ஃப்ளார் எடுத்து 2 ஃப்ளார் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து எந்த கலரும் அப்ளை பண்ணல. நமக்கு வேணும்னா லைட் க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு டார்க் க்ரீனில் லைன் கொடுக்கலாம். ஆனால் வந்து இப்போ நான் எதுவும் இது பண்ணல. ஸோ வந்து அவுட்லைன் மட்டும் நான் க்ரீனில் கொடுத்துட்டு அதிலேருந்து வந்து ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும் உள்ளே நான் ட்ரா பண்ணி விடுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இது நீங்கள் சும்மா ஏதாவது சிம்பிளாக ஒரு குர்தாக்கு பண்ணுறோம் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேபிஸோட ஃப்ராகுக்கு அதில் ஏதாவது நம்ம கார்ட்டூன் பிக்சர் வரைகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.